ஒரு அழகான கிராமத்துல காலை பொழுது அருமையாக விடிந்தது. அப்போ அங்க உள்ள மக்கள் எல்லோரும் சுறுசுறுப்பாக வேலைக்கு கிளம்பினார்கள். அங்க இருக்கிற பறவைகளும் விலங்குகளும் கூட ரொம்பவே சுறுசுறுப்பாக இருந்தது. ஆனா அந்த ஊர்ல பொழுது விடிஞ்சது கூட தெரியாம இன்னமும் சோமு அப்படிங்கிறவன் தூங்கிட்டு இருந்தான். அவன் ரொம்பவும் சோம்பேறி. காலையில பொழுது விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த வேலை வெட்டியும் இல்ல. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழ உள்ள கட்டையில தூங்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமா வந்த ஊர் தலைவரு இவன பார்த்து ரொம்பவே கோவப்பட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார் என்றால், இல்ல சோமு, ஏமல இப்படி தூங்கிட்டு இருக்க? ஊர்ல இருக்க மக்க பூரா காலையில வேலைக்கு போறாங்க, நீ இப்படி இன்னமும் தூங்கிட்டு இருக்கலையால? என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏதாவது வேலை வெட்டிய பார்த்தாதான கை கால் நோவு இல்லாம இருக்கும். ஏல சொல்லது புரியுதால உனக்கு? உன் மரமண்டைக்கு விளங்குதா? ஏதாவது வேலை வெட்டிக்கு போல இப்படி உறங்காதல படுத்து என்னல பண்ணுற? போல ஐயா, நான் வேணும்னு உறங்குறேங்க ஐயா. எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல ஐயா. யாராச்சும் எனக்கு வேலை கொடுத்தா நான் நல்லா செய்வேங்க ஐயா. அதனால தான் ஐயா நான் தூக்கிக்கிட்டு இருந்த வேலை. ஏல வேலை தாமல வேணும் உனக்கு? நான் தரம்ல வேலை. என் கூட வாழை. நம்மளுக்கு பெரிய வயல் இருக்கு, அங்கே உனக்கு வேலை தரல. வாழை நடப்போம். ரெண்டு பேரும் அங்கிருந்து அவரோட வயலுக்கு கிளம்புனாங்க. அங்க இருக்கிற வயல்ல சோமுவுக்கு ஊர் தலைவர் வேலை கொடுத்தார். அப்போ வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வேலை ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்போ சோமு என்ன சொன்னான்னா, அடாடா, என்ன வெயில் இந்த போடுது. இந்த பெருசு என்ன இப்படி வெயிலில் போட்டு சாவடிக்குதே. தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டனோ. இப்போ போய் அவர் வீட்டில் வச்சுக்கிறேன். இதுக்கு பேசாமல் நாம் அந்த மரத்தடி நிழல்லையே படுத்திருக்கலாம் போல இருக்கே. இங்கே வந்து பார்த்தா இந்த வெயிலில் நம்மளை போட்டு வாட்டி வதைக்கிறாங்களே. என்னதாயா இப்படி பண்ணுறீங்க? நான் சிவனையான தானையா இருந்தேன். இந்த வரேன்யா ஐயா, உங்கள் வீட்டுக்கு வாரேன், இருங்க. ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்த சோழியை முடிச்சு போடுவாங்க. இப்போயே கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சோமு மறுநாள் ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனா, அங்க ஊர் தலைவரு வெளியில நின்னுட்டு இருந்தாரு. இவனை பார்த்த உடனே அவர் யோசிச்சாரு, இவன் என்ன இங்க வந்திருக்கான்? அப்போ ஊர் தலைவர் பார்த்து சோமு என்ன சொன்னான்னா, அட ஐயா, இங்கே பாருங்க, நான் சிவனேன்னு இருந்தேன். என்னை இப்படி வெயிலில் போட்டு வதக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஒரு நல்ல வேலையை கொடுப்பீங்கன்னு தானே வந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா, நான் என்ன பண்ணுறது? ஏல உனக்கு அறிவு இருக்கால? நடு வெயிலுக்குள்ளே வெயில் அடிக்காமல் என்னெல்லாம் அடிக்கும்? நடு வயலில் உனக்காக நான் ரூமாக போட முடியும்? இருக்கிறதுல வேலை செய்யலை, வேலையே இல்லைன்னு உனக்கு வேலை கொடுத்தா நீ அதில் 1000 குறை சொல்கிறியா? சரி, உனக்கு வெயில் தானே பிரச்சனை, நாளைக்கு இன்னொரு வேலை தரேன், அதை நீ எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வந்து சேரல. மறுநாள் சோமுக்கு நல்ல மரத்தடி நிழல்ல மரத்தை வெட்டுற வேலைய தலைவர் கொடுத்தார். அதையும் சோமு பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு கோடாரிய வச்சு அந்த மரத்துல இருந்து கட்டைய வெட்டிட்டு இருந்தான். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, என்னடா இது, அங்கே வயலில் வேலை செய்யும் பொழுதுதான் வெயிலில் காயிறமேன்னு பார்த்தா, இங்கே நம்ம கோடாரியை பிடிச்சி நம்மளோட கை ரெண்டும் இல்லாமலே ஆயிடும் போல இருக்கே. இவ்வளவு குடிஞ்சு நிமிர்ந்து வெட்டனா இருக்கிற முதுகுத்தண்டு உடஞ்சிடும் போல இருக்கே. இப்படி இருந்தால் எப்படி தான் வேலை பார்க்கறது? இப்படியாக புலம்பிட்டு இருக்கும் பொழுது பின்னால ஊர் தலைவர் நின்னுட்டு இருந்தாரு. இவன் புலம்புறதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார் என்றால், லாமம், அங்கே இருக்கும் போது தானால வெயில் அடிக்குது அது அடிக்குதுன்னு சொன்னேன். இங்கே ஒன்று நல்லதாமல விட்டுருக்கேன். இங்கேயும் வந்து என்னெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறவ? இப்போ தெரியுதால, வேலைனால எல்லா வேலையும் கஷ்டந்தாமல. பார்த்துக்கல, இனிமேலாவது திருந்தி நாளில் நீ நினைக்கிற மாதிரி இல்லைல. எல்லா வேலையும் கஷ்டந்தாமல அப்படின்னு ஊர் தலைவர் சோமு கிட்ட சொன்னாரு. அப்பதான் சோமுவுக்கு உண்மைய புரிஞ்சுது. வேற எல்லா வேலையும் கஷ்டமாதான் இருக்கும். நாம வேலை செய்ய தயாரா இருந்தோம்னா எந்த வேலையும் கஷ்டம் இல்ல அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சோமு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சான்.
ஒரு அழகான கிராமத்துல ராமு அப்படின்னு ஒரு பால்காரர் இருந்தாரு. அவரு ரொம்ப நேர்மையானவர். அவர் பால்ல தண்ணி கலக்காம குறைஞ்ச விலையில வித்துட்டு இருந்தாரு. அதனால அவங்க குடும்பம் கஷ்டத்துல இருந்தாங்க. அப்போ அவர் மனைவி லக்ஷ்மி இப்படி சொன்னாங்க. ஏங்க, நீங்க எப்போதான் மாறப் போறீங்களோ? நியாயமா இருந்தா காசு பார்க்க முடியாது. கொஞ்சம் பால்ல தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணுங்க. சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் தண்ணி கலந்தா ஒன்னும் ஆயிராது. ராமு கிட்ட அந்த ஊர்ல எல்லாரும் பால் வாங்குனாங்க. அவர் எல்லாருக்கும் குறைஞ்ச விலையில பால் கொடுத்தாரு. அவர் நேர்மையா இருந்ததால அவர் குடும்பம் இன்னும் கஷ்டத்துல தான் இருந்துச்சு. இருந்தாலும் ராமு நேர்மையா தான் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இங்க பாரு லக்ஷ்மி, நாம வேணா இப்ப கஷ்டப்படலாம். ஆனா என்னைக்கும் என் நேர்மை என்ன கைவிடாது. நீ வேணா பாரு, நாம ஒரு நாள் பெரிய ஆளா வருவோம். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நிலைமை மாறும். நேர்மைதான் ஜெயிக்கும் பாரு லக்ஷ்மி. ஒரு நாள் ஒரு பணக்காரருடைய கணக்கு பிள்ளை ராமு பத்தி கேள்விப்பட்டு அவனை பார்க்க வந்தாரு. அவர் ராமு கிட்ட என்ன சொன்னாருன்னா, தம்பி ராமையா, தம்பி ராமு, நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ எப்பவுமே நேர்மையாக தான் பால் தெரியாமல தண்ணி கலக்காமலும் குறைஞ்ச விலையிலையும். எங்க ஜமீன்தார்கிட்ட ஒரு பெரிய ஆர்டர் இருக்கிறது. அந்த ஆர்டருக்கு நிறைய பால் தேவைப்படுது. அந்த டீலிங்க நான் தான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்றன்னா 10 லிட்டர் பாலை தண்ணி கலந்து 20 லிட்டரா கொடுத்துட்ற. நான் உன்கிட்ட 10 லிட்டர் பணத்தை கொடுத்துட்றேன். பாக்கி 10 லிட்டர் பணத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த டீல் ஓகேவா ராமு? இது ஓகே சொன்னா உனக்கு நான் எக்ஸ்ட்ராவும் பணம் தரேன். இது மூலியமா நீ நிறைய சம்பாதிக்கலாம். என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ஆனா ராமு அதுக்கு ஒத்துக்கல. அட அண்ணே, நான் மக்களோட நம்பிக்கையை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட என்னால ஏமாத்த முடியாது. நான் உங்களுக்கு இந்த உதவிய பண்ண மாட்டேன். நீங்க எப்பவும் நேர்மையா நடந்துக்கோங்க. நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற காசு தான் நம்ம உடம்புல ஒட்டுவோம் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி பால்ல தண்ணி கலந்து பித்தலாட்டமெல்லாம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க வேற இடத்துல வாங்கிக்கோங்க. உடனே அந்த கணக்கு பிள்ளை சிரிச்சுட்டே ராமு ராமுன்னு சொல்ல ராமுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த கணக்கு பிள்ளை என்ன சொன்னாருன்னா, ராமு, ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்லும் போது கூட நான் நம்பல. அதனாலதான் நான் நேர்ல வந்து உன் நேர்மைய சோதிச்சு பார்த்தேன். நீ எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலே நேர்மையானவன் தான். நான் இவ்வளவு பணம் தரேன்னு சொல்லியும் நீ உன்னோடைய நேர்மையில இருந்து பின்வாங்கல. அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயே டெய்லி 20 லிட்டர் பாலை அனுப்பிடு. உனக்கு பேசினதை விட அதிகமாவே பணம் தரேன். இதுல உன் குடும்பமும் நல்லா இருக்கும். சந்தோஷமா வாங்கிக்க. நான் வரட்டுமா? ராமுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளோட நேர்மை நம்மள காப்பாத்திட்டது. அத நினைச்சு அவன் ரொம்ப பெருமையா உணர்ந்தான். இந்த விஷயத்த அவன் மனைவி கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் இதே மாதிரி பெரிய வியாபாரம் பண்ணி அவன் நல்லா வாழ்ந்தான். நேர்மை வென்றது.